ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு அறுவடையும் காட்டுறேங்க. கொடி உருளை வந்து நடுறதையும் காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் நடுறதையும் காட்டுறேங்க. நடுற வீடியோவும் இருக்குதுங்க, அதோட வீடியோவும் இருக்குதுங்க. அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் மாடி தோட்டத்தில் பயன்பெறணுன்றதுனால தான் இந்த மாதிரி வீடியோங்களாம் நான் கொடுக்குறேங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி பறிச்சுக்கலாங்க. ஏன் நிறைய பழத்துக்கு தொங்குதுங்க. நாட்டு தக்காளியும் சரி, லைபீரியா தக்காளியும் சரி நல்லா இப்போ கொடுக்குதுங்க. தக்காளி வந்து இப்போ நிறைஞ்சு வலியுதுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு தக்காளி வந்து வீட்டில் நிறைய பழம் இருக்குதுங்க. ஒரு 10 செடி போட்டதுக்கேங்க இவ்வளோ தக்காளி கொடுக்குதுங்க. அதாவது வெயிட் தாங்காத பாருங்க, அப்படியே உடஞ்சிக்கிச்சுங்க செட்டை. நான் என்னதான் கம்பி போட்டு கட்டினாலுமே அப்படியே உடஞ்சிக்கிச்சுங்க அது. அதனாலதான் சரி இதை பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம தக்காளி பழம் விளைஞ்சு சாப்பிடும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா மருந்து இல்லாத தக்காளி பழம் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு திருப்திங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்திப்பழம் பறிச்சுக்கலாம். அத்திப்பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சுங்க. சூப்பரான பழங்க, நல்லா இனிப்புங்க இந்த பழம். பாருங்க என்னமா இருக்குது பாருங்க பழம். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் பறிச்சுக்கலாம். நல்லா சட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா பெருசாயிடுச்சுங்க. சட்டை அப்படியே வளைஞ்சிச்சு, தொட்ட உடனே கையோட வந்துருச்சு பாருங்க. காம்பு பாருங்க நல்லா பழுத்துருச்சுங்க. எல்லாம் அந்த மாவு பூச்சி தாங்க தொல்லை தாங்க முடியல. அதுக்கு என்ன பண்ணுது, இந்த கொய்யா செடி பார்த்தீங்கன்னா இப்போ இலை உதிர் காலம் மாதிரி எல்லா இலையும் உதிருதுங்க. அதாவது இலை கொட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த கள்ளிப்பூச்சி போயிடுங்க. இன்னும் பாருங்க காய் இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுங்க. சூப்பரான பழம் பாருங்க. இது வெள்ளை கொய்யாங்க. வாங்க மேலே என்ன காய் பறிக்கலான்னு பார்க்கலாம். மேலையும் பார்த்தீங்கன்னா பாருங்க கொத்து பாருங்க, எவ்வளோ பெரிய கொத்து பாருங்க. நல்ல பெரிய கொத்துங்க. வெயிட் பயங்கரமா இருக்குங்க. அதனால தான் ஒன்று பறிச்சுட்டுங்க. நல்ல தக்காளிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி தக்காளி பறிக்கலாங்க. கொடி மேலே பாருங்க எவ்வளோ அழகா படுத்துனுங்க. நல்ல தக்காளிங்க இந்த முறை. வெயில்லாம் பார்க்கவே இல்லைங்க. எங்களுடைய செடிங்க சூப்பராக வளருதுங்க. எல்லா செடியுமே அவ்வளோ அருமையா பச்சை பசேன்னு இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. அந்த பச்சை பசேன்னு பார்க்க தாங்க மாடி தோட்டம் வச்சதே. அவ்வளோ ஒரு அருமையா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா புதுசாக எல்லா விதைங்களும் ஆட் பண்ணிக்கிறேங்க. வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. கொஞ்சம் கூங்கெல்லாம் கூட பறிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரையும் இப்போ பரவாயில்லைங்க, நல்லா கொடுக்குதுங்க. இப்போதைக்கு கொடியில் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை தாங்க அதிகமாக கொடி போயிருக்குது. ஏன்னா மூக்குத்தி அவரை பார்த்தீங்கன்னா இப்போ 6 பேக் இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு ஜாஸ்தி கொடிங்க இது. இப்போ மறுபடியும் என்ன பண்ணேன், இதுக்கு சீசன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி நான் ஒரு விதை போட்டு வச்சுங்க. அது நல்லா முளைச்சதுங்க. இப்போ அதுவுமே கொடி ஏறத்துக்கு பார்க்குதுங்க. பார்க்கலாம், அது காய் வச்சுச்சுன்னா மூக்குத்தி அவரைக்கு சீசன் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க. ஒன்று ஒன்று நம்ம ட்ரை பண்ணாதாங்க தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு விதை போனா போட்டுன்ட்டு நான் போட்டு விட்டுருக்குறேங்க. அதுவும் வளர்ந்துன்னு வருதுங்க. அந்த மாதிரி இப்போ ஒன்று ஒன்று நம்ம மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணுறேங்க. தை மாதத்தில் வந்து உங்களுக்கு அந்த கொடி காய் வச்சுச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேங்க. மூக்குத்தி அவரைக்கு எனி டைம் நம்ம போடலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. பாருங்க என்ன கலர். கொடி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட ஏமாத்துறது இல்லைங்க. ஏன்னா இப்போ இது மட்டும்தான் காய் கொடுக்கறதுனால கரெக்டாக தெரிஞ்சிருதுங்க. இப்போ இந்த பக்கம் போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அவ்வளோதான், அந்த பக்கம் போயிடலாம். இப்போ ஒன்று நம்ம மாடி தோட்டத்தில் எது எது ட்ரை பண்ணி பார்த்து நம்ம அதை கண்டுபிடிக்கணுங்க. அதுதான் மாடியில் இருக்கிற ஒரு இது. ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு காய் வருது, ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு காய் வர்றதில்லைங்க. அதனால இந்த மூக்குத்தி அவரை வைக்கிறான்னு பார்க்கறதுக்கு வேண்டிய ஒரு கொடியை நட்டு வச்சிருக்கிறேங்க. அதுவுமே கொடி ஏறுதுங்க. உங்களுக்கு அதையும் காட்டுறேங்க வாங்க. காய் பறிச்சதும் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன்.
மூக்குத்தியவரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க இதில். நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க சமைச்சா. அதனால எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. விட்டோம்னா விதைக்கு நிறைய ஆயிடுதுங்க. அதனால சட்டு சட்டுன்னு இது முத்திடுதுங்க. அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. டக்குன்னு நம்ம பறிக்க முடியாது இல்லைங்க. மாடித்தோட்டம் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. என்னென்ன விதை நான் நடுறேன் அப்படின்றதையும் அப்படியே பாருங்க. உங்களுடைய மாடித்தோட்டத்துலையும் அதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி காய் கொடுக்குங்க நல்லா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியுங்க. நல்ல பூ பாருங்க. இன்னும் இதெல்லாம் இப்படி பூ இருக்கு பாருங்க. நல்ல பிஞ்சுங்க. அதனாலதான் நீங்க கையிலேயே உடைக்கிறாங்க. செருக்க இருக்குதுங்க அந்த காயினுடைய ஃப்ரெஷ்னஸ். கை ரப்பிக்குச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு டைம்ல லைவ்ல அறுவடை காட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குதுங்க. அது லைவ்ல நம்ம அறுவடை போட்டோம்னா நீங்க எந்த அளவுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியல. அதனாலதான் நான் அமைதியா இருக்கேங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க, லைவ்ல உங்களுக்கு வந்து அறுவடை காட்டணும் அப்படின்ட்டு. அது எந்த டைம் போட்டா உங்களுக்கு செட் ஆகும்னு எனக்கும் தெரியலிங்க. அதனால நீங்க எல்லாரும் எந்த டைமுக்கு ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல, உங்களுக்கு அந்த டைமுக்கு நான் வந்து லைவ்லயே உங்களுக்கு வந்து அறுவடை போடுவோங்க. ஒரு டைம் நீங்க வந்து லைவ்ல பார்க்கலாங்க. என்னுடைய மாடி தோட்டத்தை அறுவடை பண்றத உங்களுக்கு வந்து லைவ்லயே உங்களுக்கு காட்டுறேங்க. கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன். ஏன்னா அறுவடையெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவா பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்குங்க. அது மாதிரி ஒரு ஆசை எனக்கு இருக்குதுங்க, லைவ்ல உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு. டைம் வந்து எந்த டைம் போட்டால் கரெக்டாக இருக்குன்றதுனால கொஞ்சம் அப்படியே நான் யோசிச்சுட்டே இருக்குங்க. இன்னும் அதுக்கு நான் ப்ரிப்ரேஷன் ஒன்றும் ஆகலைங்க. அதனால பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எலசுங்க நல்லா காய் பிஞ்சு காய்ங்க. இவ்வளோ அழகா இருக்குதுங்க காய் பார்க்க. நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் அறுவடை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கிழங்கு இருக்குதுங்க. அதை அறுவடை பண்ணிட்டோம்னா சின்ன வெங்காயம் நடலாமான்னு பார்க்குறேங்க பேக்கில். அதனால தான் இது எடுக்கலான்னு முடிவு பண்ணுறேன். சூப்பராக இருக்குது பாருங்க கிழங்கு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு வெயிட் இருக்குதுங்க. இந்த மாதிரி பீட்ரூட்னா நம்ம மாடி தோட்டத்தில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்புங்க. சக்கரை போட்ட மாதிரி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க. இது லீஃபும் எனக்கு உதவுங்க, கிழங்கும் நான் யூஸ் பண்ணிக்குவோங்க. பாருங்க கொடி உருளையை நடலாம். பாருங்க நல்லா முளைப்பு பாருங்க சூப்பராக வந்திருக்குது. இது வந்து நான் முதல்ல பதியம் போடுறேங்க. அந்த நல்லா வளர்ந்த பின்னாடி நம்ம வந்து பேக்கில் நட்டுக்கலாங்க. இதுக்கு தண்ணியும் விட வேணாம்னு முடிவு பண்ணிக்கிறேங்க. என்ன முன்ன தடவை பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கொஞ்சம் கிழங்கு அழுகிடுச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஈரமே இதுக்கு போதுமா, அந்த நல்லா முளைப்பு வந்த பின்னாடி நம்ம தண்ணி விட்டுக்கலாம்னு விட்டு வச்சிருக்கிறேங்க. ரெண்டு ரெண்டு பதியம் போட்டு வைக்கிறேங்க. 2 கிழங்கு பதியம் போடுறோம். கொடி உருளையுமே பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் கேட்லாக்ல இருக்குதுங்க. வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஆயிடுச்சுன்னா அப்புறம் இல்லைன்னு தாங்க நான் சொல்ல முடியும். எந்த ஒரு விதையுமே இருக்கும் போது வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஆயிடுங்க. ஸ்டாக் இருக்கும் போது வாங்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லாங்க. அடுத்தது வெங்காயம் தால் வந்து யூஸ் பண்ணுவோங்க. அதுக்கு வேண்டி நான் வெங்காயம் நடுவேங்க. இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளுக்கு வந்து என்ன பயன் அப்படின்னா இதுதாங்க பயன். வெங்காயம் தாலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து சமைக்கும் போது கட் பண்ணி சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. அதுக்கு தான் மாடி தோட்டம் வைக்கிறதேங்க. எதுவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதுக்கு ஈரணியே கிடையாதுங்க.
அதாவது கண்ணுக்கும் மகிழ்ச்சி, நாக்குக்கும் ருசி அப்படி சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளரக்கூடியதுங்க வெங்காயம்லாம். அதனால பார்த்தீங்கன்னா நட்டு வைக்கலாங்க, தப்பு இல்லை. சும்மா லைட்டாக மண் போட்டு விட்ருங்க. வெயில் காலத்தில் அழகாக வளர்க்கலாங்க. இன்னொரு பேக்கரி நட்டு வைக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிகப்பு இருக்குதுங்க, பீட்ரூட் கீரை. அதனால அது வளர்ந்தா வளரட்டும்னு சொல்லிட்டு வெங்காயத்தை அப்படியே ஊண்டுறேங்க. வெங்காயத்துக்கெல்லாம் நம்மளுக்கு பெருசாக மண்கலவை பெருசாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் நல்லா வளரக்கூடியதுங்க. நம்ம தாலுக்கு தாங்க இது வெங்காயத்தை நான் வளர்க்குறேன். அதனால பார்த்தீங்கன்னா தால் வந்தாவே போதுங்க. இப்படி பலாசனையாக நட்டு விடுறோங்க. கீரை கொஞ்சம் வளரட்டும்ட்டு. பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தேவைப்படுறதுன்றதுனால நல்லா குண்டூர் மிளகாங்க, நல்லா குண்டு குண்டா இருக்குங்க. குண்டூர்ல நீட்ட மிளகாங்க. பழமாக்கிறத மட்டும் கொஞ்சம் பறிக்கிறேங்க. காயக்கிறதெல்லாம் அப்படி இருக்கட்டும்னு விட்டுட்டேங்க. என்னும் போது நம்ம பறிச்சுக்கலாம். சூப்பரான பச்சை மிளகா. நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பசலைக்கீரைங்க, அதாவது சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலை நல்லா வளர்ந்துருச்சுங்க. அந்த சரி கட் பண்ணி எடுத்தோம்னா மறுபடியும் தலைங்க. சூப்பரான கீரைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. அதிகமாக கீரை கலந்துக்கணுங்க. வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா கலக்கணுங்க. நல்லா ஒரு கத்தை கீரை பாருங்க, அவ்வளோ சூப்பராக வளர்ந்து. ஒரே ஒரு செடி தாங்க. வாங்க தட்டை பார்க்கலாம். ஒரு குண்டு வெள்ளரி இருக்குதுங்க, அதை பறிச்சுட்டு உங்களுக்கு தட்டு காட்டுறேன் பாருங்க. இல்லை பாருங்க, எப்படி உருண்டு திரண்டு எவ்வளோ அழகா இருக்கு. சூப்பரான காய்ங்க. முறையாக இது நான் குண்டு வெள்ளரியும் நான் என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் ட்ரை பண்ணதுங்க. சூப்பராக அறுவடைக்கு வந்திருக்குது பாருங்க. வாங்க தட்டு பார்க்கலாம். வாங்க தட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் நிறையுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு பழம் இருக்குது பாருங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்க. தக்காளி பழம் பார்த்தா நிறைய நேரம் உங்களுக்கு பறிக்கிறது காட்டணும் அப்படின்றதுக்கு வேண்டிய நான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க. அதனால தான் என்னுடைய அறுவடை வீடியோவை உங்களுக்கு வந்து லைவ்ல ஒரு டைம் காட்டணும்னு ஆசைங்க எனக்கு. கமெண்ட்ஸ் கொடுங்க, பார்க்கலாம் எப்படி கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டு வெள்ளரிங்க, அந்த பீட்ரூட்டு லீஃபோட சூப்பராக இருக்குதுங்க. இது சிலோன் பசல் இருக்கிறீங்க, ஒரு தட்டு நிறைய இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாங்க, மூக்குத்தி அவரை 1/4 கிலோக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு அறுவடை இருக்குதுங்க. லைப்ரரியா தக்காளியுமே வீடியோவை நான் கட் பண்ணிட்டேங்க. அந்த அளவுக்கு வீடியோ லென்த்து வந்துடுதுன்றதுக்கு வேண்டிய நான் வந்து கட் பண்ணிடுறதா இருக்குதுங்க. சூப்பரான அறுவடை பாருங்க. ஒரு கொய்யாப்பழம், ஒரு அத்திப்பழம். என்ன வெங்காயம் நடுறது, கொடி உள்ள நடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து வந்துடும்ன்றதுனால தான் அறுவடை கொஞ்சம் கட் பண்ணிக்கணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து பழச்செடிக்கு முட்டைக்கடைசல் கொடுத்த பின்னாடி செடி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வியாக்கிழமை வீடியோவாக கொடுக்குறேங்க. பாய்.